Hello everyone, welcome back to RKUS Vlogs. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்காக 4 ஹெல்தி ரசம்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி குழந்தைங்கள டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ஹோம் ரெமிடிஸ் கூட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்தி ரசம்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பூசணிக்காய், ஒரு டொமேட்டோ, கொத்தமல்லி, கார்லிக் எடுத்துக்கோங்க. ஹிங்கு, மஞ்சள், பெப்பர், பிளாக் பெப்பர் அண்ட் ஜீரா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் சாஃப்டாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு, தேவையான சால்ட்டு கூட போட்டுக்கிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா காரத்துக்கு. ஏன்னா பூசணிக்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் போடுறோம். போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. பசங்கன்றதுனால நம்ம கொத்தமல்லி கூட கொதிக்க விடுறோம். அப்படி பண்ணால் பூசணிக்காய் ரசம் ரெடி. இப்போ நம்ம கேரட் ரசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இப்போது கேரட்டு, மஞ்சள், உப்பு, டொமேட்டோ, கார்லிக், கொஞ்சமாக புளி, பிளாக் பெப்பர், ஜீரா இதெல்லாமே போட்டுட்டு நல்லா சாஃப்டாக பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண கேரட்டை போட்டு கொஞ்ச நேரம் இப்படி சாட் பண்ணிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கு அடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கேரட் ரசம் ரொம்ப நல்லது. ஆரஞ்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் அடிக்கடி கொடுக்கணும். ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கேரட் ரசம் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி ரசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கலர் நல்லா இருக்காது, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கொத்தமல்லி, டொமேட்டோ, டொமேட்டோ எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு மஞ்சள், உப்பு, ஜீரா, கார்லிக், பிளாக் பெப்பர் இதெல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். ஸோ கொத்தமல்லி கூட பசங்களுக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே இப்படி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். ஸோ நார்மலாக நம்ம எல்லா ரசத்தில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடுவோம், பட் இங்கே பெருங்காயம் போட்டுட்டிங்க. இங்கே லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி போட தேவையில்ல, ஏன்னா இது ஆல்ரெடி கொத்தமல்லி ரசம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கொத்தமல்லி ரசம் ரொம்ப நல்லது, நல்லா டைஜஸ்ட் ஆகும், ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ பருப்பு நல்லா ஊற வச்சாதான் பசங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதை ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ கொஞ்சமாக டேம்ரின் எடுத்துட்டு அந்த பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றி பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்து ஆயில் போட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கொஞ்சம் கார்லிக், இந்த டொமேட்டோ கூட போட்டு நல்லா சாட் பண்ணிக்கணும்.
ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டு இப்படி கொஞ்சம் அது ஆயிலில் போட்டுட்டு பிறகு அதுக்கப்புறமா டொமேட்டோ கூட போட்டு கொஞ்ச நேரம் நல்லா சாட் பண்ணிக்கணும். இப்போ சால்ட்டு மஞ்சள் போட்டுடுங்க. அடுத்து புளி ஊற்றிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டொமேட்டோ எல்லாம் கூட நல்லா கொதிக்கணும். புளி கூட கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டு பிறகு இப்போது இந்த பருப்பு நம்ம வேக வச்சு பக்கத்தில் வச்சுருக்கிற பருப்பை அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் இதில் நீங்கள் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ இது சின்ன பசங்கன்றதுனால நான் ரசம் பவுடர் கூட ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ கொத்தமல்லி கூட கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ இப்படி பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா ரசமே வந்து நான் பசங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி தான் சாப்பிட்றாங்க. ஸோ நைட்டில் கொடுத்தீங்கன்னா டைஜஷன்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லது. பருப்பு ரசம் வேணுன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் கூட கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹெல்தி ரசம்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் ரசம் பண்ணிக்கலாம், ஸ்பினாச் புளி ரசம் கூட பண்ணிக்கலாம். ஆரஞ்சு வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. அதனால் டெய்லி அவங்க டயட்டில் ஆரஞ்சு வெஜிடபிள்ஸும் நட்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்களோட கேஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ஹோம் ரெமிடிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக சின்ன பசங்களுக்கு 1 to 12 months குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த 1 monthலேருந்து 12 months பசங்களுக்கு சுக்கு கொம்பு எடுத்து அது கொஞ்சமாக சுட்டு, ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சுட்டு அதை வந்து ஒரு கல் மேலே கொஞ்சம் தேய்ச்சி தாய்ப்பாலோட கலந்து கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அதே மாதிரி 1/2 teaspoon ஓமம், 1/2 teaspoon ஜீரா போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் கொதிக்க விட்டு டெய்லி ஈவினிங் 1 teaspoon கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, கேஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இன்னொரு டிப் வந்து 1 to 5 years குழந்தைங்களுக்காக டெய்லி 1 teaspoon சுக்கு பவுடர் 2 teaspoon ஹனி கலந்து அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கும் ஸ்டொமக் பெயின், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நல்ல நல்ல டிப்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.